கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த 5 நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக அங்கிளை பார்க்கணும். என்ன தாத்தா அங்கிள் எப்படினாலும் வச்சுக்கலாம். நீங்கள் பேசக்கூடாது. என்ன பேச போகிறாங்க அப்படின்னு கேட்கணும். ஸ்கூல்லலாம் சின்ன வயசில் நாங்கள் படிக்கும்போது 3 குரங்கு பொம்மை இருக்கும். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? 3 பொம்மை எப்படி உட்காந்துருக்கோம்? எழுப்பி சொல்லு தம்பு, இங்கே வா. அப்படி முன்னாடி இல்லைங்க, இப்படி இதுக்கு முன்னாடி இல்லை. மைக் கொடுப்பா தம்பி. 3 பேரும் 3 ஆக்ஷன். ஒருத்தர் பண்ணுற ஆக்ஷன் ஒருத்தர் பண்ணக்கூடாது. பண்ணி காட்டுங்க. ஒன்று என்ன செய்யும்? ஒன்று வாயை பற்றி இருக்கும். வாயை பற்றிரு. ஒன்று கண்ணை பற்றி இருக்கும். கண்ணை பற்றிரு. ஒன்று காதை பற்றி இருக்கும். காதை பற்றிரு. எப்படி உட்கார்ந்துருக்கோம்? கை தட்டுங்க. காட் பிளஸ். தேங்க்யூ. போகலாம். அதாவது நம்ம 3 குரங்கு பொம்மை ஸ்கூலில் இருக்கோம். ஒன்று வாயை பற்றிருக்கோம், ஒன்று கண்ணை பற்றிருக்கோம், ஒன்று 2 காதையும் பற்றிருக்கோம். என்ன அர்த்தம்? தீயவைகளை பேசாது, தீயவைகளை பார்க்காது, தீயவைகளை கேட்காது. அப்போ நம்ம எல்லா தாயும் தம் பிள்ளைகளுக்கு நல்லது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. தீயவைகளை பேசாதீங்க, தீயவைகளை பார்க்காதீங்க, தீயவைகளை கேட்காதீங்க. அதே மாதிரி தாய் சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. தாய்க்கு பெரும் பங்கு இருக்கிறது. ஆனால் எங்கள் ஜென்ரேஷன்லாம் தாண்டி இந்த ஜென்ரேஷன் பார்க்கும் பொழுது தாயை பிள்ளைங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம். அவங்க நீடு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வரதான். யாருன்னா தாயும் தகப்பனையும் எவ்வளவு நாள் அவங்க தேவைப்படுதோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிற ஒரு கொடூரமான காலகட்டத்தில் வந்துட்டோம். நாங்கள் எங்கள் காலங்களில் அப்படி இல்லை. பெரிய வயசானாலும் அவங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், அவங்க வார்த்தையை கேட்போம், அவங்க சொல்லித்தரதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கு வரை எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வயசானாலும். ஏன்னா நம்ம ஆண்டவர் சொன்னார், உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் அப்பா அம்மா சொல்ல மட்டும்தான் கேட்பேன், அவங்க சொல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சரி, சரி. 2 கை கீழே போட்டுருங்க. முதலாவது இடம் கடவுளுக்கு. முதலாவது இடம் யாருக்கு கொடுக்கணும்? 2வது இடம் யாருக்கு கொடுக்கணும்? சத்தமா? அம்மா அப்பாவுக்கு. அம்மா அப்பாவுக்கு. அப்போ முதல்ல கடவுளுக்கு, 2வது அப்பா அம்மாவுக்கு, 3வது இந்த உலகத்தில் மற்றவங்க பார்க்க மாதிரி இங்கே நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும். நல்ல பிள்ளைங்கன்னு பேர் வாங்கணும். நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்க்கலாம், குடிச்சிட்டு படுத்திருப்பாங்க, கஞ்சா சிகரெட்டு இப்படிலாம் குடிச்சிட்டு படுத்திருப்பாங்க. சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சின்ன பசங்களையே கவனிக்கணும். அங்கே பேசுகிறத கவனிங்க. சின்ன குழந்தைங்களையே கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க. இது நம்ம வீட்டுக்கு வேண்டாம், நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாம். எங்களுடைய கவலைகளை அடுத்த தலைமுறையை, உங்கள் தலைமுறைகளை நினைத்து தான் எங்கள் கவலை. இந்த தலைமுறைகள் நல்லா உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் வருஷந்தோறும் இப்படி விபிஎஸ் நடக்குது. ஜேஎன்எஃப்னா ஜீசஸ் நெவர் ஃபர்கெட்ஸ் மினிஸ்ட்ரியின் மூலமாக நடத்துகிறோம். இதில் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, மதம் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கல. கடவுளுக்கு பயப்படுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, உலகில் நல்ல பிள்ளைகள்னு பேரை வாங்குங்க, உயர்ந்த இடத்துக்கு வாங்க. ஒரு அல்லேலூயா. உயர்ந்த இடத்துக்கு வாங்க. எங்கே? உயர்ந்த இடத்துல நீங்கள் உட்காரணும். எல்லாம் உங்கள் அப்பா சாதாரண கூலி வேலை செஞ்சாலும் சரி, அப்பா தாம் மகன் கூலி வேலை செய்ய நினைப்பாரா, தாம் பையன் பெரிய அதிகாரியாக வரணும், கலெக்டராக வரணும், டாக்டராக வரணும்னு நினைப்பாரா? அப்பா கூலி வேலை செய்யணும்னு உங்களை நினைப்பாரா, உயர்ந்த பதவிக்கு வரணும்னு நினைப்பாரா? அப்போ அப்பா உங்களை பற்றி ரொம்ப கனவு கண்டிருக்கிறாரு. என் பிள்ளை என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, என்னை விட உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு. அப்போ அப்பாவுடைய ஆசை நிறைவேற்றுவீங்களா? நிறைவேற்றுவேன். சரி, அம்மாவுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும் உங்களை பற்றி மற்றவங்க சொல்கிறது? மற்றவங்க அம்மாட்ட போய் உங்களை பற்றி என்ன சொன்னால் அம்மா சந்தோஷப்படுவாங்க?
நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்கள பெற்றிருக்கீங்க, ஒழுக்கமான பிள்ளைங்க சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதான் வள்ளுவர் சொன்னார். திருவள்ளுவர் தெரியுமா உங்களுக்கு? திருக்குறளை எழுதியவர். அவர் சொல்கிறார், ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாள் தாய். பெண்களுக்கு பிரசவ வலிங்கிறது ரொம்ப கொடூரமானது. அவ்வளவு வலி எடுத்து உயிர் போய் வந்து குழந்தை பெற்று அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த தாய் அந்த வலியெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா. அப்போ இருக்கிற சந்தோஷத்தை விட எந்த சந்தோஷம் பெருசு தெரியுமா அந்த தாய்க்கு? ஊராரில் தெருவில் உள்ளவங்க 4 பெண்கள் வந்து, எம்மா நல்ல பிள்ளையை பெற்றிருக்க, தர்மரை பெற்றிருக்க, நல்ல ஒழுக்கமான பிள்ளையை பெற்றிருக்க, உன் பிள்ளை ராஜா மாதிரி இவ்வளவும் நல்ல பையன் அப்படின்னு சொல்ல கேட்கும்போது தாய்க்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அப்படி உங்கள் பெற்றோருக்கு நல்ல பேரை வாங்கி தரணும், நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளணும். ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வேறு. அப்பா அம்மாவோட நைட் மட்டும்தான் உட்காந்துருப்பீங்க, நைட் மட்டும்தான் இருப்பீங்க. காலையில் 7 மணிக்கு போனால் சாயங்காலம் 5 மணி வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ், உங்களுடைய ஸ்டேஜ் பசங்களோட தான் உக்காந்துருப்பீங்க. அவங்க பழக்கங்கள் உங்களுக்கும் வந்துடும், அவங்க பழக்கங்கள் உங்களுக்கும் வந்துடும். திடீர்னு ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேச சொல்லுவான், கோவப்பட்டு மற்றவங்களை அடிக்க சொல்லுவான், ஒருத்தன் சிகரெட்டை பற்ற வைக்க சொல்லுவான், ஒருத்தன் பொய் பேச சொல்லுவான், ஒருத்தன் மொபைலில் தப்பான காரியங்கள்லாம் பாருன்னு சொல்லி கொடுப்பான். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் உங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்படி உங்களை அந்த சப்கான்ஷியஸில் நல்ல காரியங்களை ஸ்டோர் பண்ண வைக்கிற, சேவ் பண்ண வைக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த விபிஎஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இது மத கூட்டம் அல்ல, மதம் மாத்திர கூட்டம் அல்ல. பெற்றோர்களுக்கு, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோரை மதித்து உலகில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கதை வேதத்திலிருந்து. அன்னாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தை பால் குடி மறந்ததும், அவ்வளவு நாள் குழந்தை இல்லாத அம்மா எப்படியாவது பையனை போய் சர்ச்சில் விட்டுட்டு போவாங்களா? ஆனால் அந்த ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? செஞ்சிட்டாங்க. அங்கே போனால் என்னை மாதிரி ஒரு பாஸ்டர் அங்கே இருந்தார். இந்த ராத்திரியில் இவன் சாமல், குட்டி பையன், குட்டி சாமல் தூங்கிட்டு இருக்கான். ஆண்டவர் கூப்பிட்டார், சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டார். உடனே இவனுக்கு ஆண்டவர் கூப்பிட்றாருன்னு தெரியலை. யார்கிட்ட ஓடனா? உடனே தாத்தாட்ட ஓடனான். தாத்தாட்ட ஓடி என்ன கேட்டான்? தாத்தா கூப்பிட்டீங்களா? அந்த தாத்தா பேர் என்ன பேர்? தாத்தா பேர் என்ன? ஏலி தாத்தா. ஏலி தாத்தா, தாத்தா நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படியும்? இல்லையப்பா, நீ போய் தூங்கிக்கட்டார். திருப்பி போய் தூங்க போனான் குட்டி பையன் சாமுவேல். அப்பமா ஆண்டவர் கூப்பிட்டார், சாமுவேலே அப்படின்னாரு. உடனே திருப்பியும் ஓடி போய் தாத்தா கூப்பிட்டீங்களாண்ணா? இல்லைப்பா அப்படின்னா. திருப்பி போய் தூங்கினான். திருப்பியும் கூப்பிட்டார் ஆண்டவர், சாமுவேல் என்னன்னு. திருப்பி போனால் இந்த தாத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் இந்த குழந்தைகிட்ட பேசுகிறாரு. அதனால சாமுவேல், இனிமேல் அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி மட்டும் சொல்லு அப்படி. சரி, அந்த போங்க தாத்தா, வேறு வேலை இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னானா? இல்லை. திருப்பி போய் படுத்தான். அன்று சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. உடனே என்ன சொன்னான்? தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் சொன்னான். சொல்லும் ஆண்டவரே நான் கேட்கிறேன். ஆண்டவர் பேசினார், அவருடைய வார்த்தையை சொன்னார், அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றினார். உலகத்திலே தலை சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். அப்போ கடவுள் சொல்கிறத கேட்குற பிள்ளைங்க, தாத்தா பெரியவர் சொல்கிறத கேட்குற பிள்ளைங்க உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி வந்துடுவாங்க. இதுதான் இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறது. உயர்ந்த இடத்துல இருந்துருவாங்க. நம்ம ஒரு 13, 14 அப்படிலாம் வரும்போது நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். அப்போ நமக்குள்ள சுவாபங்கள் மாறும். வாலிப பிள்ளையாகும்போது அம்மா வார்த்தையை கேட்க மாட்டோம். சும்மா இருமா, உனக்கு வேறு வேலை இல்லைம்மா, அம்மா தான் உனக்கு மூக்கு பிடிச்சி விட்டாங்க, அம்மா தான் ஆய் கழுவி விட்டாங்க, அம்மா தான் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க, அம்மா தான் பவுடர் போட்டு விட்டாங்க. ஆனால் லேசாக மீசங்க லேசாக வந்த உடனே அம்மாவை பற்றின்னு சொல்லுவான், கீப் குவைட் மாம் அப்படிப்போம். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சின்ன வயதிலிருந்து நீங்கள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்களுக்கு தாத்தாவுக்கு இத்தனை வயசாகிடுச்சு,
எங்கள் அப்பா 87 வயசு வரை என்னுடைய அப்பா இருந்தார், எங்கள் அம்மா 67 வயசு இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நாங்கள் எழும்பி நின்றுருவோம். எங்கள் அப்பா கூப்பிட்டாங்கன்னா கர்ட்டனுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு சொல்லுங்கப்பா அப்படிம்போம். எங்கள் ஜென்ரேஷன் அப்படி. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்பா அம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஜென்ரேஷன் அப்படி தான் வளர்க்கப்பட்டோம். ஒரு ஹேர் கட் பண்ண போதும்னா கூட அப்பாட்ட போய், அப்பா படுத்த படுக்கையாக இருந்தாங்க, எழும்பவே முடியாது, என்னுடைய தகப்பன். அப்போ அவர்கிட்ட போய், அப்பா நான் முடி வெட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பேன். நான் தான் சாப்பாடு போடுறேன், நான் தான் கவனிச்சிக்கிட்டேன், நான் தான் என் வீட்டில் வச்சுருக்கேன், நான் அவங்கள கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம கேட்குறோமா இல்லையாங்கிறத அவங்க விரும்புவாங்க, கடவுளும் பார்ப்பார். அப்பா அம்மாவுடைய மதிக்கிறானா, தகப்பனுக்கு மதிப்பு கொடுக்குறானான்னு பார்ப்பார். நீங்களும் கடைசி வரை பெற்றோர்களை மதித்து கர்த்தருக்கு பயந்து உலகத்தில் நல்ல பேரை வாங்கி இந்த உலகில் தலை சிறந்த தலைவர்களாக, விஞ்ஞானிகளாக, ஏன் முதலமைச்சராக, பிரதம மந்திரியாக, இந்த உலகத்தில் தலை சிறந்த ஆசிரியர்களாக நீங்கள் தலை சிறந்து வரணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் வரணும். அப்போ என்னென்னத்துக்கு உங்களுக்கு ஆண்டவர் எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும். அப்போ நீங்கள் அதற்காக முதல்ல ஆண்டவருக்கு பயப்படணும், ரெண்டாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், மூன்றாவது உலகத்தில் தெருவில் சுற்றி இருக்கிற ஜனங்களால் நற்பெயர் வாங்கணும். நல்ல பெயரை சம்பாரிச்சுக்கங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபையினால் உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இருந்து விளையாடணும்னு எனக்கு ஆசை. நீங்கள் சிரிச்சிருவீங்க, இவருக்கு இன்னும் வேறு வேலை இல்லையான்னு. உங்களோட நான் பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரையாக ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்காக நிறைய கிஃப்ட்டு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், அதை கொடுப்போம். அடுத்து உங்கள் பிராயத்திலலாம் எங்களுக்கு இப்படிப்பட்ட வசதிகளெல்லாம் கிடையாது. எங்கள் கை செலவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஓங்காலத்துக்கு முன்னாடி, அது என்னோட காலத்தில் 10 பைசா கொடுப்பாங்க. எவ்வளவு? 10 பைசா பார்த்துருக்கீங்களா? 10 பைசா பார்க்கல. 10 பைசாவுக்கு நிறைய பண்டம் வாங்கலாம், சரிதானம்மா? 10 பைசாவுக்கு அந்த காலத்து நீங்கள் உங்களுக்கெல்லாம் இருக்காது, அவங்க நமக்கு 10 பைசாவுக்கு வாங்கலாம். என்ன, இந்த ஆரஞ்சு மிட்டாயி, கம்பருக்கட்டு மிட்டாயி, சீனி கிழங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, கரும்பை வெட்டி வச்சுருப்பாங்க. இதுதான் ஸ்கூலுக்கு முன்னாடி அந்த காலத்தில் விற்பாங்க. இப்போல்லாம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பார், KFC, அது இது எல்லாம் பார்த்து ஒரு 100 ரூபீஸ் இருந்தால் தான் நீங்கள் ஸ்கூலுக்கே போகிறீங்க. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். எங்களுக்கு 10 பைசா கொடுப்பாங்க. அந்த 10 பைசாவுக்கும் கணக்கு கேட்பாங்க, என்ன செஞ்ச அப்படின்னு. அந்த 10 பைசா கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? கணக்கு கேட்பாங்க. உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு அப்பா என்னைக்காவது கணக்கு கேட்டிருக்காரா? பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க பாருங்கள். இந்த உங்கள் இஷ்டத்துக்கு உங்களை விட்டுறதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறதா மாற்றக்கூடாது. இந்த காசு அப்பா கொடுத்தது, அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது, அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வரணும். அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே 90% சில்ட்ரன்ஸ், பெரியவங்க, சின்னவங்க, கிழடு, குழந்தை எல்லாமே மொபைலுக்கு அடிக்டாக இருக்கீங்க எல்லோரும். இப்போ என்ன, இதுக்கு பெரியவங்கலேருந்து என் வயசுலேருந்து உங்கள் வயசு வர இந்த மொபைலில் ஒரு 10% நல்ல காரியம் இருக்குது, 90% கெட்ட காரியம் இருக்குது. 10% நல்ல காரியம் இருக்குது, 90% கெட்ட காரியம் இருக்குது. நீங்கள் மொபைலையே எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறத விட, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருந்தால் எடுங்க, இல்லாட்டி தொட்டுறாதீங்க. அந்த மொபைல் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மொபைலை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ படிக்கிற ஸ்கூல்லெல்லாம் மொபைலை வச்சு படிக்கணும்னு இருக்கீங்க, நாங்கள் நம்பி கொடுத்துட்றோம். ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு நிறைய கெட்ட பழக்கங்களை கற்றுக்குறாங்க. அதனால் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு, பிள்ளைங்களுக்கு மொபைலை கொடுத்த ஒரு டைமிங், குறிப்பிட்ட டைமிங் வச்சுக்கோங்க, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கங்க. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுங்க, படிக்கணும்னு ஏதாவதுன்னா நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கங்க, உங்கள் முன்னாடி மொபைலில் பேச சொல்லுங்கள், உங்கள் முன்னாடி பார்க்க சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்களை இப்போ விட்டுட்டோன்னா கை மிஞ்சி போயிடுவாங்க, அப்புறம் நம்ம பக்கத்தில் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை உருவாக்கும் இடம்தான் இந்த மாதிரி கிளாஸஸ். ஒரு ஆண்டவருக்கு கைத்தட்டு கொடுங்களேன், இந்த மாதிரி கிளாஸஸ். அதனால் உங்களை உருவாக்குகிற ஒரு பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களைப் போல எத்தனையோ இடங்களில் நடக்கும், எல்லாருமே நல்ல காரியம்தான், எல்லா மதத்துலேயுமே நல்ல காரியத்தை தான் சொல்லித்தருவாங்க பிள்ளைங்களுக்கு.
பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் நம்முடைய இஷ்டம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மரணத்தையும் ஜீவனையும், விஷமும் பாலும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம் 2 கிளாஸில். நீங்கள் எதை எடுப்பீங்க? இப்போ புரியுதா? அப்போ விஷத்தை எடுப்பீங்களா பால் எடுப்பீங்கன்னா பாலை தான் எடுப்போம். விஷமும் இந்த பூமியில் இருக்குது, பாலும் இந்த பூமியில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிந்து கொள்ளுதல் நம்ம சைடில் இருக்குது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தெரிந்து கொள்ளுதல் நம்ம கையில் இருக்குது. நம்ம பாலை மட்டும்தான் எடுக்கணும். இந்த பூமியில் நிறைய கெட்ட காரியங்கள் இருந்தாலும் நல்லதை மட்டும் பிடிச்சிட்டு அதை மட்டும் எடுத்துக்கங்க. கர்த்தர் உங்களை நட்சத்திரமாய் மாற்றுவார். அற்புதமான வெற்றின்னு பாடினீங்கல்ல, அந்த அற்புதமான எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஜெயம் வரும். வேதம் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யாருக்கு பயப்படுறது? கர்த்தருக்கு பயப்படுது. நிறைய இந்த எக்ஸாம் டைம்லலாம் அங்களுக்கு ஃபோன் வரும், அங்கிள் நான் பாஸ் பண்ணணும்னு ஜெபம் பண்ணுங்க, பாஸ் பண்ணணும் ஜெபம் பண்ணுங்க, நல்ல மார்க் வாங்கணும் ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் சொல்லுவேன், எல்லா பாஸ்டரும் என்ன சொல்கிறாங்களோ தெரியாது, நான் சொல்லுவேன் படித்தேன்னா பாஸ் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன்? படித்தேன்னா பாஸ் பண்ணுவேன். நான் மட்டும் ஜெபம் பண்ணால் பத்தாது, நீ மட்டும் ஜெபம் பண்ணால் பத்தாது. ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா படி. அந்த படிக்கிறது மனசுலையும் மூளையிலையும் நிற்கிறதுக்கு ஆண்டவர் அருள் செய்வார். நீ வேலையை செய்ய, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ கரெக்டாக செஞ்சுட்டு பிறகு ஜெபம் பண்ணிவிட்டு போய் எழுது, நீ பாஸ் பண்ணிடுவ. அதானே கரெக்டு? ஆண்டவர் நமக்கு சாப்பாடு அம்மா போட்டு வச்சுட்டாங்க, குழம்பு இருக்குது, சாப்பாடு இருக்குது, கூட்டு இருக்குது, நீங்கள் கையில் நீங்கள் தானே எடுத்து சாப்பிடணும். அப்போ ஆண்டவர் எல்லாமே கொடுத்துருக்காரு, நம்ம உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணும். நாங்கள் வேலை பார்த்து ஃபேமிலியை பார்க்குறோன்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, படிக்கிறது தான் வேலை, ஒரு படிக்கிறது தான் வேலை. இந்த உலகத்தில் படித்து நல்லொழுக்கமுள்ளவர்களாய் வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த சில்ட்ரன்ஸ் அவேர்னஸ், அப்புறம் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இந்த விபிஎஸ் எல்லாம், இந்த சர்டிஃபிகேட்ஸு பின்னாளில் உங்களுக்கு உதவும். பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எங்கேயாவது விபிஎஸ்க்கெல்லாம் போயிருக்காங்கன்னா, நிறைய காலேஜ், இப்போ அமெரிக்கன் காலேஜ் இருக்குது, லேடி டோக் இருக்குது, எல்லாச்சும் இருக்குன்னா அந்த விபிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இங்கே கற்றுக்கொண்ட காரியங்களில் உறுதியாக இருங்கள். உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது, பெரிய ஆளாக வரும்போது சுபாவ மாற்றங்கள் வரும், அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. நமக்கு ஒரே ஒரு சுபாவம் தான் இருக்கணும். நான் ஏசப்பா பிள்ளை, நான் அவருக்கு பயந்தவன், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்தவன், அதனால இந்த கெட்ட காரியத்தை செய்ய மாட்டேன். அப்படி உறுதி எடுத்துக்குவீங்களா? நான் 13 வயசு 14 வயசு வந்தாலும் 18 வயசு வந்தாலும் மற்றவங்க செய்கிற எந்த கெட்ட பழக்கத்தையும் நான் செய்ய மாட்டேன். காரணம், சின்ன வயசுலேயே பைபிள் வசனத்தை எனக்கு சொல்லி தந்திருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா நல்ல காரியத்தை எனக்கு சொல்லி தந்திருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேரை உண்டாக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் எடுப்பீங்களா? பிள்ளைங்க சொல்லுங்கள், எடுப்பீங்களா? யாருக்கு? பைபிள் வசனத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம், அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேரை உண்டாக்க மாட்டோம், எத்தனை வயசு வந்தாலும் ஆண்டவர் கையில் அடங்கி இருப்போம். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் தான் இந்த இந்திய தேசத்தில் தலை சிறந்தவர்களாக வரணும். ஆமேன். நல்ல பிள்ளைகளாக வரணும், நட்சத்திரங்களாக வரணும், குடும்பத்துக்கு நல்ல பேர் உண்டாகணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வரணும், கடவுளுக்கு மகிமையாக நீங்கள் வாழணும். ஒரு கெட்ட பழக்கத்தையும் சும்மாப்பா அப்படிமா சும்மாலாம் போகாதீங்க. இந்த சும்மாங்கிறது தான் பெரிய பள்ளத்தில் உங்களை தள்ளி விட்டுரும். இந்த சும்மாங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்காதீங்க. எல்லாரோடையும் ஹாய் ஹாய் சொல்லுங்கள், எல்லாரோடைய அன்பாருங்க, ஐக்கியமாக இருக்காதீங்க. உலகத்து மனுஷனோட, கெட்டவர்களோடு நீங்கள் எள்ளளவும் ஐக்கியப்படாதீங்க, சேராதீங்க, சும்மா கூட பேசாதீங்க. கெட்ட பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள விட்டு விலகி நில்லுங்க. நம்முடைய பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். அவனுக்கு என்ன ரிசல்ட்னா, அவன் என்றென்றைக்கும் இலையுதிராக இருக்கிற நதியோரத்தில் நடப்பட்ட இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளோ சந்தோஷமான காரியம். நீங்கள் இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மாவை நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி விட்டீங்க. சண்முக பிரியா, ஏன்னா இங்கே யார் சண்முக பிரியா வந்தீங்களே, சரவண பிரியாவா? சரவண பிரியா, உங்கள் பையனெலாம்
எவ்வளோ அழகாக. அதே மாதிரி பாஸ்கர் வீட்டிலேருந்து சிஸ்டர் வந்திருக்காங்க, பாஸ்கர் அம்மா. என் பிள்ளைங்க 2 பேரும் வந்து அவன் பேசும்போது என்னால் சிரிப்பு தாங்க, ஏண்டா இந்த வெயிட் என்னத்தை திங்கிறடா அப்படின்னு பேசும்போது, பிள்ளைங்க பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைங்க எனக்கு பொன்னாடை போத்திட்டு என்கிட்ட கேட்டாங்க, தாத்தா நல்லா இருக்கீங்களா, அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஆண்டவர், நீங்கள்லாம் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு பிள்ளைகள். என் பிள்ளைகளுக்காக நான் தினம் ஜெபிப்பேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எல்லாம் உலகமெங்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டிவியில் போய்கிட்டு இருக்குது. உலகமெங்கு இருந்து நீங்கள் பாடினது எல்லாம் இந்த உலகத்திலேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பெரிய மெசேஜை சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல, உங்களுக்கு அது புரியாது. சின்ன காரியத்தை தான் சொல்லியிருக்கேன். ஏலி தாத்தா சொன்னதை சாமுவேல் கேட்டார். சாமுவேல் கேட்டதுனால கடவுள் சத்தம் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. கடவுள் சத்தத்தை கேட்டதுனால அவர் உயர்ந்த இடத்துக்கு போனார். புரியுதா? இப்போது அம்மா அப்பாவுடைய வார்த்தைகள், பெரியவர்களுடைய வார்த்தையை கேட்டு கடவுள் சத்தத்தை கேட்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது உயர்ந்த இடத்தில் ஆண்டு உங்களை வைப்பார். இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளின் முனையே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது வாழ்வும் நீயாவாய், எல்லாம் இயேசுவே நீயாவாய். எனது வாழ்வும் நீயாவாய், எல்லாம் இயேசுவே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. என் பிள்ளைகளை கூட்டி வந்து இந்த 10 நாட்களும் இந்த விபிஎஸ்ல என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கவும் அவர்களை உருவாக்கவும் ஒரு தருணம் கொடுத்ததற்காக நன்றி. யாரெல்லாம் இந்த விபிஎஸ் கிளாஸில் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். மனமும் வந்து தன் பிள்ளைகளை கொண்டு வந்து விட்ட பெற்றோர்களை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளெல்லாம் வருங்காலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கட்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களும் பெற்றோருக்கு கீழ்ப்படியவர்களும் உலகத்தால் நற்சாட்சி பெற்றவர்களுமாய் மாற கிருபை அளித்தருளும். ஒவ்வொரு பிள்ளையுமே தேவனுடைய கிருபைக்கு நல்ல படிப்பையும் ஞானத்தையும் தாரும், நல்ல சுகத்தையும் தீர்க்க ஆயுசையும் தாரும். எல்லோருக்கும் மேலா என் பிள்ளைகள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பூசி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.